வணக்கம் அண்ட் வெல்கம் டு மித்தோஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது வந்து ஒரு வீட் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. ஸோ யூஸ்வலாக இந்த கோதுமைன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த சப்பாத்தி ரோட்டீஸ் ஃபுல் காசும் பண்ணி ரொம்ப போர் அடிச்சிருக்கும். பட் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வீட் வச்சு நம்ம இடியாப்பம் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இருக்க போது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சு அதில் வந்து தண்ணி ஊற்றி இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தண்ணியை கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ இந்த தண்ணி வந்து நல்லா ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த மாதிரி கொதிக்கணும். இதை அப்படியே மூடி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு 3 கப் அளவுக்கான கோதுமை மாவு சேர்க்குறேன். இந்த கோதுமை மாவில் இந்த இடியாப்பம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் கோதுமை மாவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நார் சத்து ரொம்பவே ஜாஸ்தி. ஒரு 3 கப்பு கோதுமை மாவு நான் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இங்கே தண்ணி கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியில் வந்து இந்த மாவை வச்சு நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ ஒரு கிண்ணத்தில் போட்டிருக்கேன். இதை அப்படியே நீங்கள் நடுவில் வச்சு இதை மூடிடலாம். இதை நல்லா ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த ஸ்டீம் பண்ண மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோக் அந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்படி குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த போகும்போது அந்த டெக்ஸ்சரில் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். அப்போ வந்து இந்த மாவு வந்து நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு அப்படின்ற அர்த்தம். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போகாது. நம்ம மாவை எப்படி கொட்டி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக போகாமல் இந்த மாதிரி உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்போ வந்து நல்லா கரெக்டான பதத்தில் இது வந்து ஸ்டீம் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருக்க கோதுமை மாவை இதில் இப்போ சேர்க்க போகிறோம். நம்ம கிண்ணத்தில் வச்சு ஸ்டீம் பண்ண கோதுமை மாவு ஃபுல்லாக இதில் சேர்த்தாச்சு. இப்போ அது கூட வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அண்ட் இதை பிசைகிறதுக்கு வந்து சுடு தண்ணி, நல்லா வெதுப்பாக இருக்கக்கூடிய சுடு தண்ணி ஊற்றி தான் நம்ம இப்போ பிசைய போகிறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுக்க போகிறோம். சுடு தண்ணி ஊற்றி நல்லா கிளறணும். அது கூடவே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறோம். எண்ணெயும் சேர்த்து இதை நல்லா இப்போது நம்ம பிசைஞ்சு எடுத்துடணும். தேவையான அளவு சுடு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுக்க போகிறோம். இப்போ மாவை வந்து இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா அதே பேனில் வந்து நம்ம தண்ணி நல்லா சூடு பண்ணிடலாம், ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்காக இடியாப்பத்தை. இந்த மாதிரி இட்லி தட்டு எடுத்து ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நம்ம அதை நல்லா தடவி எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு, இந்த மாதிரி முறுக்கு உரலில் வந்து இந்த இடியாப்பத்துக்கான இந்த மாதிரி ஒரு தட்டு இருக்கும். அதை பயன்படுத்தி இப்போ நம்ம வந்து இதில் மாவு போட்டு புழிஞ்சு எடுக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த முறுக்கு புழியிற இதில் போட்டுடலாம். தட்டில் வந்து இட்லி தட்டில் நம்ம ஆல்ரெடி எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். அதில் இந்த முறுக்கு புழியறதை வச்சு நம்ம இப்போ இடியாப்பத்துக்கு புழிஞ்சிடலாம். இந்த மாதிரி தட்டில் ஃபுல்லாக நம்ம புழிஞ்சு எடுத்துட்டு இதை வந்து இப்போ ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ இதை நம்ம உள்ளே வச்சிடலாம். இதை அப்படியே நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட வீட் இடியாப்பம் தயாராகிடும். இப்போ இது நல்லா ஸ்டீம் ஆகிடுச்சு. அதை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாஸியான லுக் இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அது நல்லா குக் ஆகிடுச்சு, ஸ்டீம் ஆகிடுச்சுன்ற அர்த்தம். இப்போ இந்த பிளேட்டை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஸ்டீம் ஆகி வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்ற போகிறோம். வீட் இடியாப்பம் தயாராகிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீட் இடியாப்பமை இல்லை மார்னிங் டிஃபனாக இருக்கட்டும், இல்லை டின்னருக்கான ரெசிபியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல வெஜிடபிள் கறி, மிக்சட் வெஜிடபிள் கறி கூட ரொம்ப நல்லா பிளண்டாகி உங்களுக்கு போகும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.